கேரியரை மறந்துட்டு போனா ஆத்துக்காரி திட்டுவா. விக்னேஷா 10:45 ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். நானும் கிளம்பிட்டேன் சார். விவேக் சார், காலையில நான் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிற. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இமீடியட்டா கால் பண்ணு. ஓகே சார். சார் ஒருத்தன் போகும்போதே அவசரம் பாருங்க, ரெண்டுமே கிரீன் சிக்னல் இருக்கு. தேவர் சில நந்தன சிக்னல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. E3 ஸ்டேஷன் கமிங். E3 ஸ்டேஷன். எப்படி நடந்துச்சு? விக்னேஷ், முதல்ல ஆம்புலன்ஸ் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போக சொல்லு. ஓகே சார் வந்துட்டாரு. வாங்க சார். சார், இவர் தான் ஸ்பாட்டுக்கு முதல்ல ரீச் ஆனார். என்னாச்சு சார்? யூஸ்வலா 12 o'clock வரைக்கும் மவுண்ட் ரோட் சிக்னல்லாம் ஆக்டிவேட்ல இருக்கும் சார். பர்டிகுலர் இந்த சிக்னல் மட்டும் ஒர்க் பண்ணல சார். 1 வீக்கா மேனுவலா தான் சார் பாத்துட்டு இருக்கோம். கான்ட்ராக்டர்ஸ் இன்னைக்கு தான் சார் செக் பண்ண வந்தாங்க. அவங்க செக் பண்றப்போ ஒரே நேரத்துல 2 சிக்னல் கிரீன் ஆயிடுச்சு சார். அதான் ஆக்சிடென்ட். ஃபால்ட் அட்டெண்ட் பண்ணது யார் சார்? இவர் தான் சார். டேய், எந்த ஊரா நீ? இந்த ஊர் தான் சார். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை நாளா பிளான் பண்ணீங்க? சார், நாங்க எதுவும் பிளான் பண்ணல சார். நீ பிளான் பண்ணாம எப்பறா ஒரே டைம்ல 2 சிக்னலும் கிரீன் ஆகும்? சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் உட்காருங்க. இப்படி எல்லாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். 10 மணிக்கு மேல தான் சிட்டிக்குள்ள வரணும். 10 மணிக்கு மவுண்ட் ரோட்ல இருக்க சார். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் லோடு இறக்கிட்டு வந்தேன் சார். குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார், வரும்போது ஒரே ஒரு பிரியாணி தான் சார் சாப்பிட்டு வந்தேன். இந்த நாத்தம் நாடுறது ஒருவேளை காக்கா பிரியாணி இருக்குமோ? மரியாதையா சொல்லு, என்ன நடந்துச்சு? சார், நான் வரும்போது கார் குறுக்க வந்துருச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் வரும்போது கிரீன் சிக்னல் தான் சார் இருந்துச்சு. சார், அவனை எங்கேயே ஹோல்ட் பண்ணி வைங்க, அப்புறம் என்கொயரி பண்ணலாம். சும்மா விடக்கூடாது சார் அவனை. சார், ஜேசி வந்துட்டார் சார். சார் சார். என்ன விக்ரம், இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? இட்ஸ் a drunken drive case சார். லாரி ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்கு. மர்ம நபர் குறிப்பிட்டதை போல சென்னை அண்ணா சாலையில் மிக முக்கிய சந்திப்பான நந்தனம் சிக்னலில் விபத்து நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்திற்குள்ளான நபர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். எல்லாருக்கும் குட் மார்னிங். இது நம்ம ஹலோ FM 106.4. நம்ம மவுண்ட் ரோட்ல இருந்து கத்திப்பாரா ஜங்ஷன் வரைக்கும் எக்கச்சக்கமான டிராபிக் நெரிசலா. அதை கேட்டு நீங்க வெரிசல் ஆயிடாதீங்க. நீங்க அடிக்கடி அந்த வழியா போயிட்டு வரவங்களா இருந்துச்சுன்னா நீங்க பூந்து அந்த ஷார்ட்கட் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்களா, அதை மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தி அது மூலியமா மற்றவங்களுடைய ஆபத்தை தடுக்கக்கூடிய அந்த வல்லமை பல பேருக்கு நம்ம ஊர்ல இருக்கு. அப்படி ஒரு விஷயம் தான் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ், 2 நாளுக்கு முன்னாடி நம்ம அடியார் வீட்டுல ஒரு பெண்ணோட மரணம். நம்ம மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் இப்படி சொல்லி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவரு சொல்றதெல்லாம் நடக்குதா, அவரு நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றாரா, இல்ல அவரே சொல்லிட்டு அதை நடத்துறா அப்படின்னு நிறைய டிவி சேனல் டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க அஜாக்கிரதையால 2 உயிர் போயிருக்கு. இதுக்கு இவங்க பதில் என்ன? காவல்துறையின் கையால் ஆகாத தனம் அப்படின்னு ஒத்துக்குவாங்களா? கூடவே நம்ம தளபதியோட அப்டேட் வருது. வணக்கம் கமிஷனர் சார். சிட்டியில என்ன நடக்குது? யாரோ ஒருத்தன் சொல்றான் அதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு மீடியாலாம் பரபரப்பா இருக்கு. அதே பரபரப்பு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா தானே நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். இது மக்களுக்கான ஆட்சி. மக்களை பயமுறுத்துற, திசை திருப்புற எந்த சக்தியா இருந்தாலும் வளர விடக்கூடாது. முதல்ல அவனை கண்டுபிடிச்சு விசாரிங்க. சென்னையில அடுத்த 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். இந்த கேஸ் இது வரைக்கும் யார் டீல் பண்ணாங்க? இன்ஸ்பெக்டர் விக்ரம் அண்ட் இன்ஸ்பெக்டர் விஸ்வா சார். அடையார் லேடி டெத் கேஸ்ல ஏற்கனவே இவங்க 2 பேரும் ரிப்போர்ட் பண்ணிருந்தோம் சார். அந்த கேஸ் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே செகண்ட் கால் வந்ததுனால ஃபர்தரா இவங்களே ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டேன் சார். ஆல்ரைட். ஓகே கைஸ், கேன் யூ கிவ் அஸ் an update? சார், 2 காலும் ஒரே நம்பர்ல இருந்து வந்திருக்கு, பட் ஃப்ரம் வெவ்வேறு டவர்ஸ். அண்ட் ஹி இஸ் யூஸ்ட் IMEI டெக்னாலஜி டு ஹேக் த டவர்ஸ் சார். செல்போன் ரெஜிஸ்டர் ஆனவர் பேரு மகேஸ்வரன், ஃப்ரம் ஆந்திரா, நெல்லூர். அந்த மகேஸ்வரன் இறந்து 4 மாசம் ஆச்சு சார்.
அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தவரோட பிஎம் ரிப்போர்ட் என்னாச்சு? இன்னும் வரல சார். ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில தான் சார் அவர் இறந்திருக்காரு. எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்ணியாச்சு சார். பை 10:30 வில் கெட் ஆல் தி ரிப்போர்ட் சார். இந்த கேஸை பத்தி சிஎம் நேரடியாக விசாரிக்க சொல்லியிருக்காரு. நம்ம சம்பவத்தையும் தடுக்கணும், அட் த சேம் டைம் அந்த அனானிமஸ் காலரையும் ட்ரேஸ் பண்ணணும். அவன் ஒரு ஜெனுவனான பர்சனா இருந்தா why should he hide his identity? Am I right? Yes sir. He is our primary suspect. Clear? All right. So top priority இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஷூர் சார். இம்மீடியட்டா டீம் ஃபார்ம் பண்ணுங்க. அவனுடைய ஆக்சஸ் கண்ட்ரோல் ரூமா இருக்கிறதுனால அங்கே ஒரு கேபின் அலாட் பண்ணுங்க. எஸ் சார். All right? ஓகே சார். அப்புறம் who do you think can lead this case? Any names? I would suggest DC Mr. Aditya sir. He is an efficient officer. Aditya. Get me right. நம்ம படப்ப மணி எப்படி செத்தான்? ரிலீஸ் ஆகி நாளே இவர்கிட்ட வேலையை காமிச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா உங்களுக்கே தெரியுமே. நீங்க யாரும் ஒத்துக்க வேணாம். நானே யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? இல்ல சார், எவனும் வாயை திறக்க மாட்டாங்க சார். சார் இவனுங்க சார். என்னையா உட்கார வச்சு விருந்தா பட போறீங்க? ஒழுங்கா உட்காருங்கடா. சார் அந்த சபைய சம்பத்துல ஏவோ நான் தான் சார். அது நான் தான் சார் அடிச்சேன். என்ன இப்படி போயிட்டு அடிச்சானுவா? சார் அன்னைக்கு நாங்க 3 பேர் தான் சார் ஒன்னா போனோம். அது என்ன சப்வே சம்பவம்? கொஞ்சம் விளாவரியா சொல்லு. அந்த கிட்டா மேட்ரு தானே சார்? அது இல்லடா ரேப் அட்டெம்ப்ட். அதானே சார், அது நான் தான் பண்ணேன். என்ன கேஸ்ன்னு தெரியாது, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனா செஞ்சது மட்டும் நீங்க. சார் இதுல வாய திறக்காம ஒருத்தன் இருக்கான். அவனா வாய திறந்த பேசினா இப்படியே கோர்ட்டு கூட்டு போவேன். இல்லைன்னா என்னோட இன்னொரு முகத்தை பாத்துருவீங்க. என்ன கேஸ்ன்னு சொன்னா தானே சார் ஒத்துக்க முடியும். ஒத்து சார். ஓகே சார்.